ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது கூட என்னை பற்றின டீட்டெயிலும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இன்ட்ரோ வீடியோவில் வந்துட்டு பெருசாக என்ன ஃபேமிலியை பற்றியோ என்னை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கல. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் ஒன்று தட்டி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ண. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னை தான். எனக்கு வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோடய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கடை வச்சுருந்தோம். அப்போ வந்துட்டு கொரோனா பீரியடில் அது பெருசாக பார்த்துக்க முடியாததுனால அது வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வீட்டிலையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கல்யாண ஆர்டர்லேருந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வரைக்கும் எல்லாமே எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா உருது பேசுவாங்க. அம்மா வந்துட்டு மலையாளி, கேரளாவங்க. அதனால் எனக்கு உருதுவும் தமிழும் மலையாளம் 3மே நார்மலாக ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். எனக்கு கல்யாணமாகி வந்தப்புறம் எங்கள் மாமி வீட்டில் அம்மா வீட்டில் மாமின்றதுக்கு உங்களுக்காக சொல்கிறேன், நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க வீட்டில் பேசுகிற பாஷையில் சிலதெல்லாம் வந்து எனக்கு விளங்கிக்க கொஞ்சம் நாள் ஆச்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு இளையாங்குடிக்காரவங்க. கல்யாணம் ஆன புதுசில் அம்மா வந்துட்டு கிச்சனில் சொலவு இருக்கும், போய் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. நானும் கிச்சனுக்குள்ளே போய் நின்று தொலாவிக்கிட்டே இருக்கேன். என்னத்தை கேட்டாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கேன். கேட்கவும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மச்சி வந்தாங்க. மச்சி இந்த மாதிரி அம்மா வந்துட்டு சொலவு எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அரிசி புடைப்போம் இல்லையா மரம், அதை கட்டிட்டு இதை தான் சொலவு, இது உங்களுக்கு தெரியாதா அப்படி கேட்டோடனே, இல்லைப்பா எனக்கு இது வந்துட்டு மரம்னு தான் தெரியும், இங்கே மெட்ராஸ்லேயும் அப்படி தான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் சொல்லுவோம், அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னோடனே ஒரே சிரிப்பாகிடுச்சு எங்கள் 2 பேர்த்துக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களோட பேசுகிறதுல வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து எனக்கு விளங்கிக்க கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ ஓகே. இப்போ வந்துட்டு பேசுகிறவங்க பார்த்துட்டு சில பேர் கேட்பாங்க, நீங்கள் எந்த ஊருக்காரவங்கன்னே. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு சில சமயம் உங்கள் மாமியார் வீட்டில் வந்து ஃபுட்டு இல்லை அவங்களோட ஸ்டைலெல்லாம் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண எப்படி ஆச்சு? அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வாங்க இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வந்து அந்த எண்ணெயிலே வந்து அந்த கத்திரிக்காய் வெந்துடணும். ஏன்னா அப்போ தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காயில் போடும்போது உங்களுக்கு கத்திரிக்காயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் வதக்கும் போது லேசாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா கத்திரிக்காய் வெந்தோடனே அதை தனியாக மாற்றி வச்சுட்டு, ஒரு வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 தேங்காய் பத்தை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடணும். அந்த அளவுக்கு அதை வதக்கி எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அன்றைக்கி இல்லாததுனால நான் பெரிய வெங்காயத்துலேயே சின்னதாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு எல்லாத்தையும் போட்டு பூண்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கலருக்கு வேண்டி, அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நல்லா சேர்த்துட்டு ஒரு கொதி வரும்போது புளி கரைச்சது வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இந்த குழம்பு வந்துட்டு கொஞ்சம் புளிப்பு காரமாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அது புளியை ஊற்றினோடனே நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் நல்லா வந்து அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.